என்ன தான் பண்ண போகிற? தெரில மச்சான். ஆனால் இப்போ இருக்க சுத்தமாக கட்டுப்படி ஆகல. சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்டரை தான் ஆக போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். அதையாச்சும் ஒழுங்காக பண்ணியிருந்தா கெரியராச்சும் பில்டப் ஆகிருக்கும். தேவையில்லாமல் நடுவில் போதை அதுன்னு சொல்லி ட்ராக் மாதிரி போய் வேறு வழி இல்லாமல் இப்போது டெலிவரி பாய் வேலை பார்த்துட்ருக்க. இப்போ அதுவும் பிடிக்கல, செட் ஆகலைன்னு சொன்னான். எப்படி தான்டா? இந்த வரேன். இவனுக்கு என்ன தான்டாச்சு? அது வேற ஒன்றும் இல்லை, அவன் ஆள் விட்டு போயிட்டாலாம், அதான் அப்படி இருக்கான். ஹலோ பேபி, என்ன பண்ணிருக்க? சாப்பிட்டியா? வீட்டில் யாரும் இல்லையா? ஓ, நீயே இல்லையா? சரி பாரு. ஆள் விட்டு போனதுக்கெலாம் ஃபீல் பண்ணான். இவன்லாம் டிப்ரெஷன்லேயே தான் இருக்கணும். ப்ரோ, எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் நம்பர் தரேன், நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்கள். அவர் சொல்கிற வழியில் நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதோடு நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம். நம்பர் அனுப்புங்க ப்ரோ, பார்ப்போம். ஆனால் நீங்கள் அவரை நேரில் பார்க்க முடியாது, ஃபோனில் மட்டும் தான் பேச முடியும். அதேமாதிரி அவர் நம்பரை வேறு எந்த நேம் வச்சு சேவ் பண்ணக்கூடாது, வெறும் ஜோக்கர் தான் சேவ் பண்ணணும். டேய் எஞ்சிட்டு வாடா, பெருசாக காவிய காதல் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்க. ஹலோ. என் ஃப்ரெண்டு உங்கள் நம்பர் கொடுத்தான். நீங்கள் ஏதோ வேலை தருவீங்கன்னு சொன்னான். தெரியும். நாளைக்கு 10 மணிக்கு அண்ணன்ற ஹோட்டலுக்கு போய் குமார்ன்றவனை பாரு. நீ டெலிவரி பாயாகவே இரு, ஆனால் அந்த ஹோட்டலில் வர ஆர்டர்ஸ் மட்டும்தான் டெலிவரி பண்ண. அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு தடவை உள்ளே வந்துட்டா வந்தது தான். நீ வெளியே போகணுன்னா அதை நான் தான் முடிவு பண்ணேன். அப்புறம் அண்ணா, அங்கே குமார்ன்றது ஜோக்கர் அமிச்சாரா? உள்ளவா? எப்படி போகுது? என்னன்னு தெரியுதா? அது தெரியல. இதான் கொக்கைன். இதை தான் நீ டெலிவரி பண்ண போகிற. அப்புறம் முக்கியமான விஷயம், உன் பேர் நீ எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு தான் போகணும். எல்லாத்துக்கும் மேலே இதோட பேரை நீ எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே எல்லாமே கோட்வேர்டு தான். சிக்கன் பிரியாணினா 30 கிராம், சிக்கன் ரைஸ்னா 20 கிராம், சில்லி சிக்கன்னா 10 கிராம். புரியுதா? அப்போது 25 கிராம்னா? சிக்கன் ரைஸ் கூட எக்ஸ்ட்ரா மைனஸ் கேட்பாங்க, எடுத்துமே கொடு. சரி, நான் கால் பண்ணுறேன். நல்லா யோசிச்சு சொல்லு.
வெல்கம். நாளைக்கு காலைல ஹோட்டல் வந்துரு. பேபி சொல்லு பேபி, என்ன பண்ணுற? பேபி ஒரு நிமிஷம். டேய், என்னடா இன்னும் இதே உட்காந்து பார்த்துன்னுக்குற? ஏண்டா பேபி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் பேபி. நான் வேணா போய் திரும்ப அவகிட்ட பேசவா? பேசி பின்னா போகுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு இருக்க தோட்டம் அவளுக்கு இருக்கணும். அவள் உன்கிட்ட வரனா அவள் அவள் வந்துட்டு வரலனா அது வந்தே கிடையாது. ஒரு 10 நாள் வெயிட் பண்ணேன். ஷார்ட் அவுட் ஆச்சுன்னா பார்க்கலாம். அப்படி இல்லையா, இதான் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போடா. இதான் உன் ஃபர்ஸ்ட் ஆர்டர், சிக்கன் பிரியாணி. மூஞ்சி பயப்படாத மாதிரி வச்சுக்கோ. ப்ரோ கார்த்திகா, மம்மி இது அடி, எல்லாம் சரியாயிடும். டேய் என்னடா இது? இதுக்கு தான் கூப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கவே மாட்டேன். டேய் 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 பூமர் மாதிரி பேசாத. உனக்கு வேணாண்ணா விடு. நம்ம அடிப்போம் வாங்கடா. எல்லாம் பண்ணாத. டேய் நான் மாங்காய் தானடா வெட்ட வந்தேன், கையை ஏன்டா வெட்டினேன்? என்ன பண்ணிருக்கான் அவன்? லைட்டாக போடுறா. ஏய் அவனை கொண்டியாடா? கொண்டுட்டானா? டேய் இப்போ என்னடா பண்ணுறது? ஐயையோ. டேய் பேசாமல் பீஸ் பீஸாக வெட்டி கடையில் போட்டுடலாம்டா. ஏய் அதெல்லாம் வேணாம் இரு. சாட் ஜிபிடி, என் ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணிட்டான், என்ன பண்ணுறது? டேய் அதெல்லாம் வேணாம், நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இப்போ பண்ணுறேன் பாரு. கமான் புஷ் புஷ் புஷ். டேய் அடுத்து என்னடா பண்ணுறது? ஏய் என்னடா பண்ணுறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கடா. டேய் இவன் ஒன்றும் சாவலடா. இப்போ என்னடா பண்ணுறது? டேய் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் வாங்கடா. ஹலோ, நீங்கள் சொன்ன லொக்கேஷன் வந்துட்டேன். பாலத்துக்கு கீழே வரவா? ஓகே. டேய் நீ தான் ஆர்டர் பண்ணியா? இது 2 தெரியுமா?
அதெல்லாம் தெரியும். நான் நீங்கள் பார்சல் மட்டும் கொடுங்கண்ணா. உனக்கு என்ன வயசாகுது? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குண்ணா? டேய், இதெல்லாம் இந்த வயசில் கெத்துன்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் இதெல்லாம் இது வயசு இல்லை. டேய் பாட்டு ரொம்ப முக்கியமாடா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கடா. மச்சான் லவ்டா. லவ் யூவா? டேய் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கடா. செத்துட போகிறேன். ஏய் சஞ்சய், நீ என்ன பண்ணுறீங்க? ஏண்டா அங்கே வச்சு இங்கே வச்சு என் பைக்கிட்ட சப்ளை பண்ணுறீங்களா? இருங்கடா. கொஞ்ச நேரம் இருங்க. நான் உங்கள் பையனை ஒரு கஸ்டமராக பார்த்துருந்தேன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி சப்ளை பண்ணிட்டு கிளம்பியிருப்பேன். ஆனால் விஷயம் அது இல்லை. ஒரு நாள் உங்கள் பையன் மேலே நின்றதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். இப்போ நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சதுனால உங்கள் பையனுக்கு கிடைக்காம இருக்க போகிறதில்ல. இருக்கிற பெரிய சிஸ்டமில் நான் ஒரு சின்ன கருவி தான். உங்கள் பையனுக்கு இது கிடைக்காம இருக்கணும்னா நீங்கள் அவனை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக 5th படிக்கும் வந்து அவங்களுக்கு ஃபோனை கொடுத்துருங்க. அதில் என்ன பார்க்குறான் என்ன பண்ணுறான்றதெல்லாம் பார்க்குறதில்ல. இதுக்காக நான் பண்ண கரெக்டுன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி அவன் இங்கே இருக்க மாட்டான். பேபி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இதே மாதிரி நானும் சூசைட் பண்ணிக்கிட்டேன். நீ என்னை காப்பாற்ற வருவதான் நீ? நான் எங்கடா சூசைட் பண்ணேன்? நீங்கள் தானடா கையை எடுத்து விட்டீங்க. அலாவரா செல்லாம். ஐயோயோ போச்சு. 2வது கோலை நம்மளை தூக்கில் போட போகிறாங்க. ஏய் பயப்படாதீங்கடா. இந்தியாவில் ரேப் கேஸ்க்கே தூக்கில் போடுறதில்ல. நம்மளெல்லாம் போட மாட்டாங்க. போடா. டேய் என்னடா திடீர்னு தெளிவாலாம் பேசுகிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கடா. இதுக்கு மேலே நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா உங்கள் பையனையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணணும். வாங்கடா போகலாம். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? எனக்கு நீங்கள் சரக்கு வாங்கி தரீங்க, போதை வாங்கி தரீங்கன்றதுக்காக நான் அவங்க கூட பழகலடா. எனக்கு எந்த அளவுக்கு அவள் முக்கியமோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு முக்கியம் தான். நான் அவங்க கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். அதனால தான் நான் அவங்க கூட பழகுறேன். டேய் வலிக்குதுடா. இந்த வலி வலிதா இல்லை விட்டு போனது வலிதா? விட்டுட்டு போனது தான் மச்சான்.